இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? ட்விட்டர் ட்ரெண்டிங் சேனல் தான் நம்ம ப்ரொடியூசர் அப்படி வீடியோ பார்க்கலாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. நான் என்ன சரி விடுங்க. தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல சார். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. சூரியன் மேற்கே உதித்தது போல என்றுதான் நான் கேட்கிறேன். இதற்கெல்லாம் ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். வாழ்த்துக்கள் சொன்னங்க. பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிராதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும் தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா? என்ன கோட் சூட் புதுசா ஃபங்க்ஷனுக்கு வரேன், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவானாமா? நான் என்ன கலராவா போட்டு வரேன்? 2 கலர், பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்துலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. சரி, ஆனது ஆச்சு. இப்ப என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன். அப்படி நினைக்கவும் கூடாது. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. This is an unwanted statement irrelevant to the current situation. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அப்படியே உஜுபத்தி சோழிய முடிச்சிருக்க எல்லாரும் பார்த்து. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். தோழி முடிச்சு. நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடாடா, 2 ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க? அலண்டு போயிட்டேன். நான் சொப்னத்தை போலும் கண்டில்ல. இல்ல மேடம், தப்பு தான் இல்லன்னு சொல்ல. ஆனா வந்து நாங்க உண்மையிலே தப்பு பண்ணல மேடம். தப்பு இவங்களால தான் உருவாக்கப்படுது, நாங்களா உருவாக்கப்படல மேடம். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. கடப்பா உந்து மடப்பா ஏந்து, காக்கிநாடா உந்து பாவாட நாடா ஏந்து, ஓகேனா டீல். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா? இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும்.
இப்ப அவனு உன்னை கேட்டாங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்காம்பா. என்னடா நீங்க லைவ் எல்லாம் பாக்குறீங்க? நான் கூட பார்த்ததுலடா. நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கங்கப்பா, பொது அறிவை வளர்த்துக்கங்க. திமுக ஸ்டைல்லயே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம் எல்லாம் இப்ப நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர் வாங்குறது இல்லையா? ஏண்டா நியூஸ் பேப்பர் வாங்குங்கப்பா. இதுல இருந்து டேட்டா எடுத்து நோட் பண்ணி வைக்க போறேன். பாலிடிக்ஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்ட். தற்குறின்றது இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்காங்க. கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமா? அது என்ன அப்புறம் இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இன்னொரு தேதி தெரியல, எனக்கு தெரியல. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல சார். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி எனக்கு நல்லா வரும் வேண்டாம். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். அப்ப என்ன சொல்ற போற? வேடத்துக்கு முன்னாடி பேசாதடா ப்ளீஸ். இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் ஆன்லைன்லயே செல் பண்றாங்க. எவ்வளவு தைரியம். அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எவ்வளவு வருஷமா எடுத்துட்டு இருக்காங்களா ஆன்லைன்ல? தப்புக்கள் குறையும். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டா கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. 4 போட்டினா செட்டில் ஆயிடும். ராஜா இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்ப தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டா. நீங்க எப்போ தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, நீங்களா நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? அது நம்மவே ஆரம்பம். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஒரே நாள் அது நடக்காததான், ஒரு மேஜிக் இல்ல, பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்ல, உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. உன்னை கவனிச்சிங்களா மக்களே? ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக உங்களுக்காக மீண்டும் நாங்கள் என்ன பெருமை அடிமையா அவரே சொல்றாரு. வெரி குட், வெரி குட். கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, பாட்டி உட்கார்ந்துருக்காங்க பின்னாடி. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். ஓ, நீ அப்படி வரியா? ஆமா, இது அடிமையாவே குடும்பத்துக்கு அடிமையா என்னங்கடா இது? கோமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டா? கேக்குதானா? நல்லா கேக்குதானா? ஓஹோ. வணக்கங்கண்ணா, வாங்கண்ணா. ஓகேண்ணா. அல்லு சில்லுகள்லாம் வேற செதறிட்டு இருப்பாங்க. யார் சொன்னதுன்னு தெரியல. மாமா என்னடா இது? என் ட்ரெஸ் மாத்திட்டு சுத்தி தெரியற? இந்த உசு பெற்றவங்க கிட்ட உம்மனும், கடுப்பேற்றவங்க கிட்ட கம்மன் இருந்தா வாழ்க்கை சம்மன் இருக்குமா? அத கூட அவர்கிட்ட திருடிதான் பண்ணுமா? மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் எப்படி ரன் பண்ணணும்னு என் தலைவன் கலைஞர்கள் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறேன். நீங்க சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றேன். ஐயா
அதான் அவங்க ஏதோ பண்றாங்க, ஜென்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் தெரியல, அதான் சொல்றேன்ல, அவங்க ஏதோ புதுசா பண்றேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க மொத்தமா க்ளோஸ் பண்ண போறாங்க. அதான் நடக்க போகுது. இந்த ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இந்த வி ஆர் ப்ரௌட் டு கொத்தூஸ்ன்னு இருந்தாங்களே, அது எடுத்து போட்டிருந்தாங்க. அவர் இந்த பராசக்தி படத்துக்கே இப்போ ரிவ்யூலாம் கொடுத்துட்டு நடந்திருக்காரு. சன் நியூஸ்லயே சன் டிவிலாம் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் அதான் பல வருஷமா அங்க இருக்கிற கொத்தடிமைங்க தான் உண்மையிலே. அவங்க என்னதான் ப்ரௌடுக்கு ஒன்னும் வரல. பழைய ஆட்கள் தான், அங்க வேலை செய்யற ஆட்கள் தான். அவங்கள வச்சுதான் அந்த வேலையை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏதாவது இந்த வண்டி ஓட்டுறவங்க, இந்த அதாவது அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்யறாங்களோ அவங்களெல்லாம் வச்சு ஜென்சி கிட் இவங்க தான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. யாராவது அவங்க நான் இங்க ஒர்க் பண்றேன், நான் அங்க ஒர்க் பண்றேன் யாருமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபுல்லா அங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஜென்சியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த குரூப்ஸ் இல்ல அவங்க எதுக்காக தோத்தாங்கன்றத இன்னும் அவங்களுக்கு தோத்துட்டாங்க. இல்ல இப்போ தோத்துட்டாங்கன்னா தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். இது எப்போ நடக்கிறதுதான். திமுக என்ன வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி ஜெயிச்சா ஒரு வாட்டி தோப்பாங்க, அவ்வளவுதான். இது இப்போ இவங்க பண்றது இப்போ இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போறாங்க. அதான் நடக்க போகுது. அது இல்லாம அவர் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு இப்போ சொல்றாருன்னு அதை ஜெயிச்சிட்டீங்களே நீங்க தானே இல்ல இவங்களுக்கு இன்னும் புரியல. அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா டிஎம்கேவை தான் நாங்க ஒரு ஆளாவே பார்ப்போம், மீதி கட்சிலாம் இருக்குல்ல அவங்கலாம் ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு அதை ஒரு மென்ஷன் பண்றதுக்காகவும், திரும்பி ஒரு எலெக்ஷன் வரும்போது இப்ப இடைத்தேர்தலே வந்தாலுமே அப்போ அங்கேயே நாங்க தான், அதாவது இவங்க மட்டும் தான் நம்மளுக்கு போட்டி, மீதி யாருமே போட்டி கிடையாது, அந்த மீனிங்ல சொல்றாங்க. இவங்க இன்னும் அதான் நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மத்த எவ்வளவோ இருக்கு. அப்போ நீங்க தோப்பீங்கன்னு உங்களே ஒத்துக்கிறாங்க போல இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எலெக்ஷன் வரும். அப்போதான் அதனால அவர் அதையே மென்ஷன் ஒருவேளை இவங்களே வந்துட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தளபதி விஜய் தான் இதுக்கப்புறம் சிஎம்மா இருப்பாங்க, நம்ம ஆட்கள்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, அதான் நீங்க தானே அதுக்கப்புறம் நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. நடந்துகிட்டுதான் இருக்கு. ஆமா, என்னவோ பண்றாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜாலியா தான் இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்